வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சமீபத்தில் வாட்ஸ்ஆப்பில் வலம் வந்த ஒரு காட்சி மிகப்பெரிய அதிர்வலைகளை நம்மிடையே ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆசிரியப் பெருமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒரு மாணவன் தன்னுடைய விடைத்தாளிலேயே ஒரு 500 ரூபாய் நோட்டை இணைத்து, இந்த பணத்தை வைத்து கொண்டு என்னை தேர்ச்சியடைய செய்யுங்கள் என்று கடிதம் எழுதியிருந்தான். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இதை பார்த்தவுடன் மாணவர் சமுதாயத்தை குறித்து, ஆசிரியரின் மீது அக்கறையின்மை, பயமில்லாமல் இருந்ததை குறித்து, தேர்வை குறித்து அவனுடைய எண்ணத்தை குறித்தெல்லாம் நாம் அதிகமாக பேசினோம். பார்த்தீர்களா? இந்த மாணவர் சமுதாயம் எப்படி இருக்கிறது? லஞ்சம் எதுவரைக்கும் வந்துவிட்டது பார்த்தீர்களா? தைரியமாக லஞ்சம் கொடுப்பது என்று வந்துவிட்டது பார்த்தீர்களா? என்றெல்லாம் மிகப்பெரிய அளவிலே அதை குறித்து நாம் பேசினோம். ஆனால் இந்த பிரச்சனையை நான் வேறு மாதிரி பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாணவன் லஞ்சம் கொடுத்தது தவறு. ஆசிரியருக்கு பகிரங்கமாக அப்படி லஞ்சம் கொடுத்தது தப்பு. அப்போ ரகசியமாக கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க. லஞ்சம் கொடுத்த அந்த பேப்பர் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஆனால் இந்த சமுதாயத்தில் பணம் கொடுத்து எல்லாவற்றையும் சாதித்து கொள்ள முடியும் என்கிற எண்ணம் அவனுக்குள் வந்திருக்கிறது. ஏனென்றால் அன்றாடம் அவன் பார்க்கிற செய்திகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள், ஏன் நடைமுறைகளே கூட எந்த ஒரு விஷயத்திற்கும் கூடுதலாக பணம் கொடுத்து அல்லது நேர்மாறான விஷயங்களுக்கு, நியாயமற்ற விஷயங்களுக்கு கூட பணம் கொடுத்து நம் தேர்வையை தீர்மானித்து கொள்ள முடியும் என்கிற எண்ணம் இந்த சமூகத்தில் இருப்பது அவனை பாதித்திருக்கிறது. எல்லாத்துலேயும் பணம் கொடுக்குறாங்க இல்லையா? நானும் பணம் கொடுக்குறேன். எனவே பணம் கொடுத்து ஒரு காரியத்தை, அதாவது லஞ்சம் கொடுத்து ஒரு முறையற்ற காரியத்தை செய்து கொள்ள முடியும் என்கிற சமூக நடைமுறை தான் அவன் செய்திருக்கிறான். அப்போ இது அவன் தவறு மட்டுமா? ரெண்டாவது, 500 ரூபா கொடுத்து என்னை பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அவன் என்னன்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த சொசைட்டி பாஸை தான் எதிர்பார்க்குது. அவன் நியாயமாக பாஸ் பண்ணானா, இல்லை பிட் அடித்து பாஸ் பண்ணானா, இல்லை பாடம் புரிஞ்சு பாஸ் பண்ணானா, காப்பி அடித்து பாஸ். இந்த சமூகம் பாஸை எதிர்பார்க்கிறது. எனவே அந்த பாஸை நான் எப்படி வேணால் வாங்கிட்டா என்ன? நான் அந்த மாணவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறேன்னு தயவுசெய்து நினச்சிடாங்க. லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்கிற சமூக நடைமுறையும் எப்படியாவது பாஸ் பண்ணு. நம்ம பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பெருமக்கள் எப்படியா பாஸ் பண்ணிடுறா போதும், உங்கள் ஸ்கூல் எவ்வளோ ரிசல்ட், பாஸ் 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 என்று பாஸை நோக்கி போகிற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆபத்து இது. எனவே லஞ்சம் கொடுக்கிற நடைமுறை சமூகத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரிய பணக்காரங்க அவங்க பையனை பாஸ் பண்ண வைக்க பேப்பரை சேஸ் பண்ணி போய் காசு கொடுப்பாங்க. இன்னைக்கு பையனே பேப்பரில் காசை வச்சு மொய்யை வச்சு அனுப்புகிறாங்கிற மாதிரி அலை போச்சு. ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்தில் லஞ்சம் ஒரு நடைமுறையாகிவிட்டது. நானே சில கூட்டங்களில் பேசும்போது சொன்னேன், ஒரு காலத்தில் ஒரு செயலை செய்யறதுக்கு காசு வாங்கினா, சார் அவர் லஞ்சம் கேட்குறாரு சார்னு. இப்போ அவர்கிட்ட காசு கொடுத்தா கரெக்டாக முடிச்சுடுவாருங்கிறான். ஏன்னா லஞ்சத்தை லீகலைஸ் பண்ணிட்டோம். எனவே இந்த சமூக கேட்டை திருத்தாமல் இந்த மாணவனை பற்றி மட்டும் பேசுவது என்பது சரியானதாக எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் பாஸ் பண்ணணுங்கிறது முக்கியம் இல்லைடா, நீ அந்த பாடத்தை புரிஞ்சு படித்து பாஸ் பண்ணணும் போதும். எத்தனை பாஸ் பண்ணவனை தூக்கி கொண்டாடி உங்கள் பள்ளிக்கூடத்தில் எத்தனை சதவீதம் என்பதை குறித்து பற்றி பேசி, பாஸ் பண்ண பிறகு அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய பண்பு நல்ல சமுதாயத்தில், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கிற வாழ்க்கையை பற்றிலாம் கவலைப்படாமல், இன்னும் சொல்ல போனால் அவன் எப்படி பாஸ் பண்ணான், விட்டடிச்சு 90 மார்க் எடுக்கிறோம், 90 மார்க் தான், படித்து 90 மார்க் தான், ரெண்டு பேரையும் பாஸுன்னு தான் நாம் பார்க்கிறோமே தவிர அந்த பாஸுக்கான நடைமுறைகளில் இருவரிடத்தில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் யோசிப்பதில்லை. அதனால என்ன பண்ணான், உலகத்து நடைமுறை போல நானும் பணம் கொடுக்குறேன், எப்படியாவது எனக்கு தேவை பாஸ் என்று நினைக்கிற இந்த சூழல் தான் அந்த மாணவனை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கிறது. எனவே அதில் குற்றவாளி மாணவன் மட்டுமல்ல, அப்படி ஒரு சமூகம் இருக்கிறது, அப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது. லஞ்சம் கொடுப்பதை அன்றாடம் அவன் கேள்விப்படுகிறான், பார்க்கிறான். அதே போல பாஸ் பண்ணுவது மட்டும்தான் இந்த சமூகம் விரும்புகிறது. அவன் நல்ல பையனை, ஒரு பையன் நான் சரியாக படிக்கலை, அடுத்த தேர்வில் நான் படிச்சுட்டு எழுதுறேன், இப்போ ஃபெயில் ஆகிறேன்னா அவனை ஃபெயில் மாணவன் என்று பார்த்து அவனை கேவலப்படுத்துகிற சமூகம் இருக்கிறது. இவன் எப்படியா பாஸ் பண்ணிட்டா போதும், எப்படி பாஸ் பண்ணுகிறோங்கிற நடைமுறை கவலைகளை என்கிற நிலை மாணவனுக்கு வந்துவிட்டது. இந்த 2 நிலைகள் தான் இந்த செயலுக்கு காரணம். எனவே
அடிப்படையில் சமூகத்தில் இது போன்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. வெற்றி என்பது முறையான வெற்றி, சரியான வெற்றி, நியாயமான வெற்றி மட்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சூழல் வருகிற பொழுதுதான் இவற்றை எல்லாம் மாற்ற முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.